ஹாய் ஹலோ. இன்னைக்கு 4 மணிக்கெல்லாம் அவர் டியூட்டிக்கு போகணுங்கிறனால 3:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சுங்க. அவர் டியூட்டிக்கு கிளம்புனதுமே என்னோட வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் எப்போவுமே அமாவாசைக்கு முதல் நாள் பூஜை ரூம் க்ளீன் பண்ணுவேங்க. அதோட வீடியோ தனியாக போட்டிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்குங்க. பூஜா ரூம் எப்பவும் நறுமணத்தோடு இருக்கிறதுக்கு நான் பூஜா ரூம் க்ளீன் பண்ணும்போது அதில் கொஞ்சம் பன்னீர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் 3ம் சேர்ந்து கலந்து பூஜா ரூம் சாமி படங்களுக்கெல்லாம் தொடச்சி விட்டு டேபிள் எல்லாம் தொடச்சிட்ருவேங்க. நம்ம அந்த பக்கம் போகும்போதெல்லாம் எப்பவுமே நல்ல மனமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அமாவாசை வெள்ளிக்கிழமையோடு இருக்கிறனால நான் முருகபெருமானுக்கும் சிவனுக்கும் வாராகி அம்மனுக்கும் அன்னபூர்ணி அம்மாவுக்கும் அபிஷேகம் பண்ணேங்க. அபிஷேகத்துக்கு திருமஞ்சனம், குங்குமம், சந்தனம், திருநீர், பன்னீர் அபிஷேகம் 5 அபிஷேகம் பண்ணேங்க. அபிஷேகம் பண்ணி முடித்து எல்லா படங்களுக்கும் பொட்டு வச்சேங்க. பொட்டு வைக்கிறதுக்கும் அதே மாதிரி தாங்க சந்தனம், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், அதில் கொஞ்சம் பன்னீர் கலந்து தாங்க எல்லா படங்களுக்கும் எல்லா சிலைகளுக்கும் பொட்டு வச்சேன். இந்த மாதிரி வைக்கும்போது பூஜை ரூமே நல்ல நறுமணத்தோடு இருக்குங்க. அன்னபூர்ணி அம்மாவை வைக்கிறதுக்கு முன்னால் புது பச்சரிசி நிரப்பி வச்சாச்சுங்க. அதே மாதிரி வேலுக்கும் பச்சரிசி நிரப்பி வச்சாச்சுங்க. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு நான் இன்றைக்கி தீபம் ஏற்றும் போது டைம் பார்த்திங்கன்னா 5:30 மணி ஆயிடுச்சுங்க. 5:30 மணிக்கே சூரியன் உதயம் ஆயிடுச்சு. இதனாலேயே நான் காலையில் எந்திரிச்சதுமே குளிச்சுட்டு முதல் வேலையாக சமையல் அறையில் அன்னபூர்ணி அம்மாவுக்கு விளக்கேற்றிட்டு தாங்க என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக எல்லா வேலையும் செஞ்சு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி எல்லா படங்களுக்கும் பொட்டு பூ எல்லாம் வச்சு நான் விளக்கேற்றுறதுக்குள்ளே டைம் ஆயிருங்க. இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால வாசல்லையும் நிலவாசல்லையும் கோலம் போடலைங்க. பூஜா ரூமில் மட்டும்தான் கோலம் போட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய பூஜா ரூம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.